நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும். இயேசுவை நம்பினோ மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வாராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வாராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பார், வறட்சி மிகுந்த காலத்திலும். விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பார், வறட்சி மிகுந்த காலத்திலும். பக்தன் வலது பாரிசத்திலே, கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். பக்தர் வலது பாரிசத்திலே, கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஏழையுன்னாத்துமா பாதாளத்தில் என்றும் அழிந்திட விட்டு விடார். ஏழையுன்னாத்துமா பாதாளத்தில் என்றும் அழிந்திட விட்டு விடார். தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்தம் பொங்கிடுமே. தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்தம் பொங்கிடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாதாக. தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் அவங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபைக்காக ஆண்டவர் 2024 வருஷத்திலும் இந்த ஜூன் மாதத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இந்த வசனத்திலேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டு வாக்குத்தத்தமாய் நமக்கு தந்திருக்கிறார்.
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த ஜூன் மாதத்திலும் நமக்கு தயவு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தயவு பண்ணுகிறவர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்ம எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு தயவு பண்ண போகிறார், நமக்கு தயவு செய்ய போகிறார். நம்ம தம்முடைய தயவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் போது அந்த வேதம் சொல்ல நீடிய வாழ்வு. நம்ம வாழ்க்கையில் ஒரு நீடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம நிச்சயமாக நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். 2024 வருஷத்தினுடைய இந்த ஜூன் மாதத்திலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தமாக 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லி ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காக மிக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்து எங்களோடு தேவன் முகமுகமாக எங்களோடு இங்கே பேசுவீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய தயவு எங்களுக்கு ஆண்டவரே தந்து, உங்கள் தயவை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்கள் தாம் நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தயவு பண்ணி ஆண்டவரே உங்களுடைய தயவை எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய தயவை எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய தயவை எங்களை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவு நாள் வருகிற அந்த ஆசீர்வாதங்களினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் நடத்துங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடு தேவன் தாம் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. நாம் பார்க்கிறோம் இந்த 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ். அதனால் தயவு பண்ணுகிறவர் இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு தயவு பண்ணி ஆண்டவர் தயவை தேவன் நம்ம கட்டளையிட்டு அவர் தயவை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தயவு என்று சொல்லும்போது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கணும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமைகள், இது எல்லா ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு என்னெல்லாம் வேண்டுமா அத்தனையும் எதை காட்டுகிறது என்றால் அவருடைய தயவை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தேவன் இந்த மாதத்தில் அவருடைய தயவை நமக்கு கட்டளையிட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு தயவு பண்ணுகிறவராய் அவர் நம்மை நடத்த போகிறார். வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிலாம் தயவு பண்ண போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போக அதுக்கு முன்பாக சில வசனங்களை பார்க்கும்போது அவர் நமக்கு தயவை தருகிறவர், தயவை கட்டளையிடுகிற தேவன், நமக்கு தயவாக இருக்கிறவர் என்பதை இந்த வேத வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். அது 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீ என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். என் பர்வதத்தை அப்படியே என் வாழ்க்கையை, என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு, எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியமும், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் தயவினால என்ன செய்ய போகிறாரா அவர் நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் நமக்கு அந்த ஒரு ஆண்டவர் தம்முடைய தயவை நமக்கு தந்து அந்த சகலத்தையும் ஆண்டவர் நம்முடைய பர்வத்தை நம்முடைய குண்டான எல்லாம் திடமாய் நிற்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலும் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் தேவரி எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதுக்கு தயவு செய்ய காலமும் அது குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு தயவு செய்கிற காலம். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த தயவு செய்கிற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அல்லேலூயா. ஒருவேளை தடைகள் காணப்படுகிறோம், போராட்டங்கள் காணப்படும், எதிர்ப்புகள் இருக்கலாம், சில வேளை நம்ம காரியங்கள் கோணலாக இருக்கலாம், சிக்கலாக என்னவாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் இது நமக்கு ஆண்டவர் தயவு செய்கிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தயவு பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். ஆனால் தேவன் தயவு செய்கிற காலமாக இருக்கிறதுனால அந்த தயவை நாம் நாடி தேடி அதை கேட்டு நாம் என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய தயவை கிடைக்கும் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். அல்லேலூயா. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். அதான் நம் மேலே கர்த்தருடைய தயவு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தயவை நாம் விசுவாசிக்கும், தேவனுடைய தயவை நாம் நாடும் போது, அதை நம்பும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு அந்த தயவை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த தயவு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைப்பட்டு இருக்கோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மைகளை, அந்த உயர்வை, அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை நாட்களாக சில தடைகள் இருக்குது, அது தடைகள் இன்னும் நீங்காமல் இருக்குது, சில காரியங்கள் சிக்கலாக இருக்குது, ஒருவேளை நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் தேவனுடைய தயவு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கத்தான், நமக்கு வருகிற மேன்மையை, நமக்கு வருகிற கனத்தை, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி அந்த தயவை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய தயவு எப்படி இருக்கும் பாருங்க. அதுபோல் நம்ம ராஜாவாகிய தேவனுடைய தயவு புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். புல்லின் மேலே பனி பெய்யும், ஆனால் அந்த புல் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும். போல் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாய் வளமாய் இதுவரைக்கும் துளிர்க்காத காரியமெல்லாம் துளிக்கும்படியாய் தழைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த தயவு என் மேலே வரும், அந்த தயவு என் வாழ்க்கை வரும், அந்த தயவு என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் போது, அந்த தயவை நான் பெற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் துளிர்க்காத காரியங்கள் நான் துளிர்க்க ஆரம்பிக்கும், தழைக்க ஆரம்பிக்கும், செழிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அல்லேலூயா. அதனால் அந்த தயவை நாம் நாடி பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் அந்த வேதம் சொல்கிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஆண்டவரை பார்க்க அவருடைய தயவு நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய தயவு நம்ம குடும்பத்தில் இருக்கும். அவருடைய தயவு நம்முடைய வேலை காரியங்கள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் மேலும் அவருடைய தயவு இருக்கும். எப்போதுன்னா அவரை நாம் பார்க்கும்போது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பார்க்கும்போது தயவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயை பெறுகிறான் என்று சொல்லுது. நன்மையை தேடுகிறேன் நாம் தேவன் நம்முடைய ஆண்டவை எதிர்பார்க்க அந்த நன்மையை நாம் தேடுகிற ஜனங்களா, தேவன் விரும்புகிற நன்மையை நாம் தேடுகிற
ஜனங்களாக இருக்கும்போது அந்த தேவனுடைய தயவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கை நன்மை என்று சொல்லியிருக்கிறாரோ, நல்லது என்று சொல்லியிருக்கிறாரோ, அத்தனையும் நாம் தேடுகிற ஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது அந்த தயவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினை நாம் பார்க்கிறோம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நாங்கள் தேவனுடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக இருக்கணும். நம்ம அவரோட நம்ம சாட்சி உள்ள ஜனங்களாக நாம் இருக்கணும். பாருங்கள், அவர் நம்மை குறித்து ஆண்டவர் பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். அப்படிப்பட்ட ஜனமாக இருக்கும்போது அந்த தேவனுடைய தயவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் அவருடைய தயவை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு தயவு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த தயவை நாம் தேவனிடத்தில் நாடி தேடி அதை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சகல காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். கடினமான சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் லகுவாய் மாறும். கடினமான காரியம் நம்ம வாழ்க்கையில் லகுவாய் மாறும். ஒருவேளை மலைகள் காணப்படலாம், பள்ளத்தாக்குகள் காணப்படலாம், எல்லாம் அந்த தேவனுடைய தயவு எல்லா காரியத்தையும் சரிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நீடித்த நாட்களாய் கர்த்தர் நம்ம திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. நீடிய வாழ்வு நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நீடித்த நாள கர்த்தர் தருகிற அந்த நன்மைகள், இந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீடித்த நாளாய் அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தயவு பண்ணுகிற இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்க போகிறாரு. எப்படிலாம் ஆண்டவர் தயவு பண்ண போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, மங்கினது மதுரமாயும் மாற தய பண்ணுகிறவர். வாழ்க்கையில் மங்கின காரியங்கள் எல்லாம் மதுரமாயும் மாறத்தக்கதால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தயவு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் இதுவரைக்கும் ஒரு காரியம், சில காரியங்கள் வாழ்க்கையில் அப்படியே மங்கி காணப்படுகிறது, அது மங்கி காணப்படும். அது நிமித்தம் அது மாறணும் பார்க்குறேன், ஆனால் அது மாறாமல் அது அந்த மங்கின நிலைமையிலே இருக்குது. அந்த காரியம் நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனால் அது மங்கின நிலைமையில் இருக்குது. எவ்வளோ பிரயாசப்படுறேன், அது மங்கின நிலைமை மாறணும்னு ஆனாலும் அது மங்கின நிலைமையிலே இருக்குது. அந்த மங்கி போகிற அந்த சூழ்நிலையிலே இருக்குது என்ற அந்த வேதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை காணப்படலாம். அது குறித்து பாரங்கள் இருக்கலாம், அது குறித்து கவலைகள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் தயவு பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மங்கி இருக்கிறதோ அதெல்லாம் தேவன் மதுரமாய் மாறும்படியாய் தேவன் தயவு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறத்தக்கதா, மதுரமாய் மாற, மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், களிக்குறுதல மாறத்தக்கதாய் அவர் வாழ்க்கையில் நம்ம தயவு பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆண்டவர் சொன்ன உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன நம்ம வாழ்க்கையில் துக்கம் இருக்குது, எதெல்லாம் அந்த மங்கி போன காரிய நிமித்தம் நாம் என்னெல்லாம் துக்கத்தோடு காணப்படுகிற, வேதனையோடு காணப்படுகிறனோ, கர்த்தர் அதெல்லாம் மதுரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில் களி கூறுதல் உண்டாகத்தக்கதாய் தேவன் அதுக்கு அதெல்லாம் உண்டாகத்தக்கதாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தயவு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அப்படியே மங்கினது, அப்படியே மங்கின நிலைமையிலே ஒரு நாள் என்ன செய்ய இருக்க விட மாட்டா. வேதம் அழகாய் சொல்லுகிறார், அதை மங்கினதை என்ன செய்ய மாட்டாராம், அவர் அணையாமல் மங்கி எறிய திரி அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் அணைக்காமல் இருக்கிற தேவன் சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்க, அவர் மங்கி எரிகிற திரி என்ன செய்ய மாட்டார், அவரை அணைப்பது இல்லவே. அதனால் எந்த காரியம்லாம் ஒரு வேலை
இந்த மங்கி போய் இருக்கு, இதெல்லாம் மாறணும் பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகணும் பார்க்குறேன், அல்லது இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு செழிப்பு உண்டாகணும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் மங்கின நிலைமையிலே இருக்கிறேன். அந்த வேதனை இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில் இந்த தயவு பண்ணுகிற கர்த்தர் அது எல்லாவற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மதுரமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய தயவை நாம் நாடும்போது நிச்சயமாய் என் வாழ்க்கையில் எந்த ஒருவேளை இந்த மங்கின காரியங்கள் அது அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய தயவு அதை மாற்றும். அல்லேலூயா. தேவனுடைய தயவு அந்த மங்கினதை மதுரமாய் மாற்றி அதை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் நீங்கள் நம்ம தேவன் இந்த மங்கினதை அந்த மதுரமாய் மாற்றும்படியான அந்த தயவை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற மங்கின போன வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாறுவதற்கு தேவன் ரூத்தினுடைய வாழ்க்கையில் தம்முடைய தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய தயவை ஆண்டவர் கட்டளையிடுகிறத இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் ரூத்து ஒரு சமயத்தை அவர் சொல்லும்போது அந்த போவாஸை பார்த்து இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரூத் 2:10, அப்போது அவள் தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தால் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரூத்துக்கு ரூத்தினுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவள் வாழ்க்கை மங்கி போன சூழ்நிலையெல்லாம் வாழ்க்கை இருக்குது பாருங்க. வாழ்க்கையில் பார்க்கும்போது மங்கின ஒரு நிலையில தான் அவள் வாழ்க்கை காணப்பட்டது. ஏனென்றா புருஷன் இறந்து போயிட்டான், பிள்ளைகள் இல்லை. இப்போது பெற்ற தாய் தகப்பனை விட்டு அவள் முன்பின் தெரியாத ஒரு தேசத்துக்கு தன் நகமி ஆகிய தன் மாமியோடு கூட இங்கே வருகிறது இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவளுக்கு எந்தவித ஒரு வாழ்க்கையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் எந்தவித பிடிப்பு அவன் வாழ்க்கை இல்லை. சில வேலையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் முன்னேறது பார்க்குறேன், ஆனால் எந்த பிடிப்பும் எனக்கு இல்லை. எதனா பிடிச்சி மேலே ஏறுவதுக்கு பார்த்தா எந்த பிடிப்பும் இல்லை எனக்கு என்று சில வேலையில் சில பேர் சொல்லுவாங்க பாருங்களேன். அதே போல் தான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். நகமியை நம்ப முடியுமா? ஏன்னா ஏற்கனவே அங்கே வயசாகி இருக்கிறான். நகமியை நம்பி வாழ முடியுமா? நகமி தான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம், நகமி தான் என் வாழ்க்கையின் அஸ்திபாரம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை இருக்குது. என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மங்கி போன நிலையில தான் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்ற அந்த மங்கி போன நிலையில தான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தயவு பண்ணுகிற தேவன் இந்த ரூத்துக்கு தேவன் தயவு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மங்கி போன அவங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணினார்? மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. மதுரமாய் கர்த்தருக்கு மாற்றுகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ரூத்தினுடைய வாழ்க்கை பார்க்க தெய்வன் ரூத்துக்கு திருமணம் நடக்குது, வாழ்க்கையில் பிள்ளை பிறக்கிறத பார்க்குறோம். எந்த வயலில் கதிர்களை கோதுமை மணிகளை சிந்தின கோதுமை மணிகளை பொறுக்கினாலும் அதே வயலுக்கு அவள் சொந்தக்காரியாக மாறுகிறாள். அந்த தேசத்தில் கர்த்தரை உயர்ந்த ஒரு நிலையில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக தான் இங்கே வருகிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் அந்த தேசத்தில் பார்க்கிறோம் உயர்ந்த ஸ்தானத்தில் மேன்மையான ஸ்தானத்தில் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் வைக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால் தேவனுடைய தயவு. அல்லேலூயா,
அல்லேலூயா. தன் சொந்த முயற்சியினால ரூத் என்ன செய்யல, மேலே வரல. தன்னுடைய சொந்த முயற்சியினால ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, தேவனுடைய தயவினால ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தில் ஒருவேளை உங்கள் சொந்த முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கலாம். சொந்த முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் கை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் கிடைக்கப்படுற தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய தயவை நாம் நாடி தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வது தான் மோவாபு தேசத்திலிருந்து பெத்லேமுக்கு இந்த ரூத் வருகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரூத் 2:12 பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றோம். பார், அந்த தேவ தயவை பெற்றுக்கொள்வதற்கு அவள் தேவனை தேடி வருவதை பார்க்குறோம். அல்லேலூயா. இதுபோல் அவனை தேவனை தேட தேட அவருடைய தயவு மேலே இருக்கும், நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கும், நமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய தயவு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தயவு இருக்குமானால் அந்த இடத்துல எந்த குறைவும் இருக்காது, அந்த இடத்துல எந்த சமாதான கேடும் இருக்காது, அந்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பாருங்க, ஆனால் அந்த தேவனுடைய தயவு நமக்கு அவசியமாக இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். இந்த ரூத்தை பார்க்கும்போது அந்த மங்கி போனவங்க வாழ்க்கையில் பார்க்கிறோம், வாழ்க்கை மதுரமாய் இங்கே மாறுகிறத பார்க்கிறோம். ஒரு சந்ததிக்கு அவள் ஆசீர்வாதமாய் மாறுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை வெறுமையாக தான் இருந்தது, ஆனால் பார்க்கிறோம் ஒரு சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய சந்ததியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கை அந்த தயவு நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் கொண்டு வரும். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க மங்கி போன அந்த வாழ்க்கையை ஆண்ட மதுரமாய் மாற பண்ணுவதற்கு தேவன் தம்முடைய தயவை அந்த தயவு பண்ணுகிறத பார்க்க. அவருடைய தயவு எப்படியா இருந்தது என்றால், ஒன்று வழியாக இருந்தார். எப்படி அவர் தயவு பண்ணினார், எப்படி தயவு பண்ணுறாருன்னா, முதலாவது பார்க்குறோம் ரூத்தினுடைய வாழ்க்கைக்கு அவ வழியாக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய மங்கி போன வாழ்க்கையை மதுரமாய் மாறுவதற்கு தேவன் தயவு எப்படி, ஒன்று வழியாக இருந்தார், 2 வெளிச்சமாக இருந்தார், 3 கண்மலையாக இருந்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மங்கி போன காரியங்கள் எல்லாம் மதுரமாய் மாறுவதற்கு தேவன் தன் தயவு பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தயவு எப்படி இருக்கும் என்றால், அவர் உங்களுக்கு வழியாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். அவர் உங்களுக்கு கண்மலையாக இருக்க. ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் அவருக்கு வழியாக இருந்தார். அல்லேலூயா. அவ எங்கே வரணும், எங்கே போகணும் என்று தேவன் அவளுக்கு வழியாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழி தான் என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ்க்கையில் மங்கி போன எல்லாம் மதுரமாய் மாறினது. அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தில் நானே வழியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில் அவரே வழியாக இருக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும் என்பதை அவரே வழியாக இருந்து அவர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வழி நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நிறைந்த ஒரு வழியாக இருக்கு. ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தேவனுடைய வாழ்க்கையில் வழியாக இருந்தார். அந்த வழியில் ரூத்துக்கு என்னென்ன தேவை இருந்ததோ அத்தனையும் ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை பார்க்கும்போது அந்த 3 ரூத்து 3:11 வசனத்தில் பார்க்கிறோம், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு என்னெல்லாம் வேண்டியதோ
சில வேளை அவள் அறிந்தது சில, ஆனால் அவள் அறியாது இருந்த அநேக நன்மைகளே அந்த ரூத்துக்கு அவளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி மாறுமா என்று அவளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு அவள் வாழ்க்கையில் நன்மையை பார்க்க என்னவென்றால் தேவனுடைய தயவு அவள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. எப்படி என்றால் தேவனே அவளுக்கு வழியாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழியில் எந்த தடையும் இல்லை. வாழ்க்கை தேவன் அப்படியா தேவன் அந்த வழியாக இருந்து அவளை ஆசீர்வதிக்கிறதை இங்கே பார்க்கிறது போல தேவனுடைய தயவு அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போய் எப்படி என்றால் தேவனே உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய உங்கள் உயர்வுக்கு உங்கள் மேன்மைக்கு அவர் வழியாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியாக இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறதே அது மாத்திரமல்ல, அவர் வெளிச்சமாக இருந்து வாழ்க்கை இருட்டாக இருந்தது, வாழ்க்கை இருளாக இருந்தது, எங்கே போகிறது தெரியாமல் இருந்தது, என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் தேவனோ அந்த ரூத்தினுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்தார். அல்லேலூயா. அந்த மோவாப் தேசத்திலே இருக்கும்படியா நகோமி சொன்னாங்க, நீங்கள் என் கூட வராத, என் கூட வந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு நன்மை உனக்கு இல்லை. அதனால் அவங்க தாய் தகவல் வீட்டுக்கு தாய் தகவல் போ, அவனுக்கு என்ன செய்வாங்க, வேறு திருமணம் உனக்கு பண்ணி வைப்பாங்க, அதனால் எனக்கு கூட வராத என்ன மோவா தேசத்தை நகோமிச்சோம். ஆனாலும் இந்த ரூத் என்ன செய்யலை, தன் மாமி விடாமல் பற்றி கொள்கிறார். பாரு என்னவென்றால் அது என்னக்கு அதை காட்டுதுன்றால் தேவன் அவளுக்கு வெளிச்சமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நகோமியை பற்றி கொள்வதா இல்லை எங்கள் அம்மா அப்பாவை நான் பற்றி கொள்வதா என்ற வெளிச்சத்தை இந்த ரூத்துக்கு இங்கே உண்டாகுது பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நகோமியை தான் பற்றி கொள்ளணும், நான் நகோமி பின்னாடி தான் போகணும் என்ற ஒரு வெளிச்சம் இந்த ரூத்துக்கு இருந்தது. அதில் தான் தன் தாய் தகவனை விட்டுட்டு இந்த நகோமி பின்னாடி வரும். ஏனென்றால் கர்த்தர் அவளுக்கு வெளிச்சமாக இருந்தார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்திலே இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க, அந்த வெளிச்சத்திலே கர்த்தர் வெளிச்சமாக அந்த வெளிச்சத்தில் ரூத்து நடக்கிறது இந்த வேத வசனம் பார்க்குறோம். அதனால்தான் அவன் வாழ்க்கையில் மங்கி போனது எல்லாம் மதுரமாய் மாறினது. அல்லேலூயா. தயவு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தயவை ஆண்டு வச்ச என்னவென்றால் கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தில் எவ்வளவும் இருள் இருக்காது, எந்த தீமும் அந்த வெளிச்சத்தில் ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. தேவன் தன் அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது சகல நன்மைகளினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த பெத்லேமுக்கு வந்த பிறகு நான் யாருடைய கண்களை தயவு கிடைக்குமோ என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், அவங்க பிறகு நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னாங்க. ஆனால் 3ஆம் வசனம் பார்க்கிறோம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிற பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமைக்கு வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாக இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு புண்ணுன்னு தெரியாது, இந்த தேசத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இந்த நாட்டினை பற்றி ஒன்றும் தெரியாது, வழி எங்கே போகிறது எங்கே வருதுன்னு தெரியாது. நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு வழியெலாம் தெரியுது. ஆனால் புது இடத்துல போனால் நமக்கு என்ன செய்யாது, எந்த வழி எங்கே போகிறதுன்னு தெரியாது பாருங்கள். ஆனால் இந்த ரூத்துவை பார்க்குறோம், அவள் முன்பின் வழி தெரியாது. போன உடனே அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவள் எந்த வயல்வெளிக்கு போக வேண்டுமோ அந்த வயல்வெளிக்கு அவள் போகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. எப்படி என்றால் தேவன் வெளிச்சமாக இருந்ததுனால. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்தது என்றால் அவர் நேராக அவள் போவாசனுடைய நிலத்துக்கு போகும்படி செய்கிறத பார்க்கும். ஏனென்றால் அவன் மங்கி போன காரியம் எல்லாம் மதுரமாய் மாறுவதற்கு. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வேத வசனத்தில் பார்ப்பீங்கன்னால் அந்த போவாஸ் சொல்கிறாரு, வேறு வயலுக்கு போக வேண்டாம், இங்கேயே இரு என்று சொல்லி அவனோடு பட்சமாய் பேசுகிறத இங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் அப்படியாய் ஆண்ட வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க பார்க்க. அது மாத்திரமல்ல, தேவன் அவளுக்கு கண்மலையாக இருந்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா. கண்மலையாக இருந்தான். அவள் வாழ்க்கையை பார்க்குறோம். மங்கி போன காரியம் மதுரமாய் மாறுவது தேவனுக்கு தயவு என்னவென்றால் கர்த்தர் கண்மலையாக இருந்தால் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது என்ன நடந்ததுன்ட்டு என்ன நடக்கும்ன்ட்டு இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வைக்க அவர் வாழ்க்கை எங்கே போகுதுன்னா அவர் கண்மலையின் மேலே ஏறும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் எடுத்து எடுத்து வைக்க வைக்க அவள் என்ன வேண்டாம், அவள் கண்மலை மேலே அவள் ஏறிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாக இருக்க போகிறா. நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் அது தரையில் இல்லை, அது கண்மலையின் மேலே நீ ஏற பண்ணும்படியான காரியங்களாக தேவனை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அவர் கண்மலையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த மங்கி போன காரியத்தெல்லாம் அவர் மதுரமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறாரு. அந்த கண்மலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் வாழ்க்கை ஒரு நாள் அசைக்கப்பட்டு போகாது. ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற அவர் ஒவ்வொரு அடியும் வைக்கும் கண்மலையின் மேலே கர்த்தர் அவளை ஏற பண்ணுகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும்ப்பா. அதில் எந்த ஒரு காரியமும் அவளுக்கு இடைஞ்சலோ எந்த ஒரு இடரலோ வாழ்க்கையில் இல்லவே இல்லை பாரு. எந்த இடத்துல அவள் வாழ்க்கை இருக்க வேண்டுமோ, எந்த உயரத்தில் எந்த உச்சத்தில் அவள் வாழ்க்கை இருக்க வேண்டுமோ கர்த்தர் வாழ்க்கையை கொண்டு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல தேவன் அப்படிப்பட்ட ஒரு தயவை ஆண்டது மாதத்தில் நம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாம் அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த தயவு என் வாழ்க்கையில் மங்கி போன எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இது முதல் காரியம். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. தயவு பண்ணுகிறவர். ரெண்டாவதாக நமக்கு என்ன தயவு பண்ணுகிறன்னா உடைந்தது உச்சிதமாய் மாற தயவு பண்ணுகிறவர். என் வாழ்க்கையில் உடைந்து போன காரியங்கள் எல்லாம் உச்சிதமாய் மாறத்தக்கதான். ஒருவேளை சில காரியங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கலாம். நான் நம்பின காரியங்கள், நான் ஜெபித்த காரியங்கள் உடைந்து போன ஒரு நிலையில் இருக்க, அல்லது சில சூழ்நிலையினால சில காரியம் உடைந்ததுனால அதன் குறித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது உடைந்த நிலையிலேயே இருக்குது, அது இன்னும் அது கட்டப்படாத நிலையிலே இருக்குது என்று ஒரு வேளை அது போல சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது ஒரு வேளை போகிற பாதையில் சில சூழ்நிலை நிமித்தம் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உடைந்து போகிற சூழ்நிலையெல்லாம் காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உடைந்தது உச்சிதமாய் மாற தேவன் தயவு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உடைந்து இருக்கிறதோ அது நிச்சயமாய் அது என் வாழ்க்கையில் உச்சிதமாய் அல்லது விசேஷித்த ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் அவர் நமக்கு தயவு பண்ணுகிறவராக இருக்க. ஒருவேளை என் வாழ்க்கை உடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைகள் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒருவேளை உடைந்த ஒரு நிலையில் இருக்கலாம், அல்லது உடைந்தது நிமித்தம் என்னால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் எந்த ஒரு மேன்மை அடைய முடியாமல் என் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் தேவன் அந்த உடைந்து போனதை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் அதை உச்சிதமாய் மாறத்தக்கதாய் அவர் நமக்கு தயவு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிற 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சில உச்சிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மாதத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள், அந்த உச்சிதமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார்.
அந்த 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 உச்சிதமான நன்மையை தந்து இந்த உடைந்து போன காரியத்தெல்லாம் கத்த சரிப்படுத்தி சீர்படுத்தி அதை மறுபடியுமாய் அவர் கட்டி எழுப்பி அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 147ஆம் சங்கீதம் பார்க்கும்போது 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பார்க்க, அவன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க. அங்கே போஷிப்பாருன்னு சொல்லப்போ இங்கே திருப்தி ஆக்க, அப்புறம் உச்சிதமான கோதுமை, உச்சிதமான நன்மைகளினால், உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் நாம் எதிர்பார்ப்பதுக்கு மேலாக நாம் தகுதிக்கு மிஞ்சின நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய காரியங்களை சத்துரு எழும்பி உடைத்து போட்டு இருக்கலாம். சில ஜனங்களை எழும்பி என்னுடைய காரியங்களை உடைத்து போட்டு இருக்கலாம். சில வேலைகளை என்னுடைய போகிற சூழ்நிலைகள் என்னுடைய நன்மைகளை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய காரியங்களை உடைத்து போட்டு இருக்கலாம். ஆனால் அந்த உடைந்ததெல்லாம் கர்த்தர் உச்சிதமாய் மாறும்படியாய் அவர் தயவு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியமும் மாறி நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளையில் உடைந்து போன காரியங்கள், உடைந்து போன சூழ்நிலைகள் நிமித்தம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளை பெற முடியாமல் இருக்கலாம். அது நிமித்தம் நம்மளை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். தேவன் தயவு பண்ணுகிறவர், அதெல்லாம் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வாழ்க்கை உடைந்து போன ஒரு நிலையில் வாழ்க்கை இருக்கிறத இந்த யோபின் புஸ்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். உடைந்து போன அவன் வாழ்க்கையை தேவன் உச்சிதமாய் மாறும்படியால் அவனுக்கு கர்த்தர் தயவு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் இந்த மாதத்தையும் தேவன் உங்களுக்கு அவர் தயவு பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது அவன் வாழ்க்கை எல்லா காரியம் உடைந்து போன நிலைமையில் அவன் வாழ்க்கை இருக்கிறத பார்க்க 1ஆம் அதிகாரம் யோபு 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது யோபுக்கு உண்டான எல்லாம் போயிட்டு, அவன் சொத்து பத்து மாடு ஆடு மிருகங்கள் வேலைக்காரிகள் அவன் கர்ப்ப பிறப்பான பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, எல்லாம் உடைந்து போன நிலையில தான் யோபு இருக்கிறான். அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாயன அவ்விடத்துக்கு திரும்பு. ஒன்றும் இல்லை, தாயின் வயிற்றுலேருந்து எப்படி வந்தேனோ அப்படி தான் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உடைந்து போன நிலையில தான் யோபின் வாழ்க்கை இருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை சரீரம் முழுவதும் வியாதி. மனைவியே அவளை பார்த்து சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன, ஒரே நாளில் இந்த யோபு வாழ்க்கை நடுத்தெருவில் வந்துச்சு பாரு. உடைந்து போன நிலையில தான் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவன் அது உடைந்து போன அந்த யோபின் வாழ்க்கையை ஆண்டவர் உச்சிதமாக மாற்றினார். அல்லேலூயா. விசேஷமுள்ள ஒரு வாழ்க்கையால், ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையால், ஒரு மேன்மை நிறைந்த வாழ்க்கை, ஒரு கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையால் கர்த்தர் மாற்றியப்பா. அவனை உடைந்து போன நிலை, எந்தெந்த ஜனங்கள்லாம் அவனை குறை பேசினாங்களோ, எந்தெந்த ஜனங்கள் அவனை நிந்தித்தாரோ, எந்தெந்த ஜனங்கள்லாம் அவனை அவமானப்படுத்தினார்களோ, அதே ஜனத்தை கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோபுவை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவனை மேன்மையான வாழ்க்கையை மாற்றுகிற பார்க்குறான். வாழ்க்கையை ஆண்டவர் மகிமை உள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறத இந்த வேத சம்பவங்களில் நம்மளால் பார்க்க முடியும்.
ஒரு 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 இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம், யோபு 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கிறோம். யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்ட நலமாக இருக்கும். அப்போது அது கடற்கரை மனதினை பார்க்கிறோம் பாரமாக இருக்கும். ஆகையா என் துக்கம் சொல்லி முடியாது. துக்கத்தை என்ன செய்ய முடியாது? சொல்லி முடிக்க. அவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறான், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் ஒரே நாளிலே அவன் என்ன செய்ய, அவன் வாழ்க்கை எல்லாம் காரியத்தை இழந்து எல்லாம் உடைந்து போன ஒரு நிலையில தான் அவன் வாழ்க்கை காணப்படுகிறத பார்க்குறோம் பாருங்கள். அவன் ஒரு வேளையில் அவன் சொல்லும்போது அவர் சொல்கிறார், என்னன்னா, முந்தி எனக்கு முன் இருந்த நாட்களிலே இருந்த அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மைகள் எனக்கு இருந்தால் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி 29ஆம் அதிகாரத்தில் அவன் பார்க்கணும். 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றிய அந்த நாட்கள் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். அப்போது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. பெரியவங்க கூட பேசினாக்கா, நான் வரேன்னு சொன்னாக்கா வாய மூடிடுவாங்க. அவ்வளவு அவன் வாழ்க்கை மேன்மையாக. ஆனால் இப்போது எல்லாம் உடைந்து போன ஒரு நிலையில் அவன் வாழ்க்கை மாறினதுனால இப்போ அவன் சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, அவன் வீட்டு வேலைக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான், அவனை மதிக்க மாட்டான். நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரத்தில் நம்மளை பார்க்க முடியும். வேலைக்காரனுக்கு நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் வாழ்க்கை மாறினது. ஆனால் தேவனோ அவன் வாழ்க்கையை உச்சிதമായ வாழ்க்கையை மாறும்படியாக தேவன் வாழ்க்கையை தயவு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தயவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் உடைந்ததை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கை உச்சிதமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கங்க, யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த உடைந்த உச்சிதமாய் மாறத்தக்கதாய் அவனுக்கு தயவு பண்ணினார். அந்த தயவு எப்படி இருந்ததுன்னா, ஒன்று துணையாக இருந்தார். யோபுக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். 2 பட்சமாக இருந்தார். 3 நிழலாக இருந்தார். யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தார். அவனுக்கு துணையாக நின்றார். அவனுக்கு அவன் அந்த சூழ்நிலை பார்க்கும்போது யோபின் புத்தகத்தில் பார்க்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் அந்த நண்பர்களிடத்தில் யோபு நண்பர்கள் ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு பாருங்க, 7ஆம் வசனத்தில், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானி எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருக்கிறத பார்க்க. யோபுனுடைய நண்பர்கள் அவனை குறித்து ஏளனமா, நீ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து அவன் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன்னு என்னன்னோ சொல்கிறாங்க. ஆனால் அது நடுவிலே கர்த்தர் யாருக்கு துணையாக இருந்தார் என்றால் யோபுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பாருங்க. தேவன் அந்த யோபுக்கு தயவு பண்ணுகிறத பார்க்க எப்படி அவனுக்கு அவர் துணையாக இருந்தாமல் அவனுக்கு துணையாக நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாக இருந்து அவனை இங்கே பார்க்கிறோம். அவனை ஆசீர்வதிக்கிறத அவன் துணையாக இருந்து அவன் வாழ்க்கையில் உடைந்து போனதை ஆண்ட உச்சிதமாய் கர்த்தர் இங்கே மாற்றுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஏன் பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவா இந்த யோபுக்கு துணையாக இருக்கிறத பார்க்கும்.
அப்போது இந்த மாதத்தில் தயவு பண்ணுகிற தேவன் உங்களுக்கு அவர் துணையாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாய் இருந்து உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய, எந்த நன்மை செய்ய வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்க யோபு கேட்டது என்ன? யோபு என்ன கேட்டான்? சென்ற மாதத்தில் இருந்த சீர் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிதான் சொன்னான். ஆனால் தேவன் செய்தது என்ன? அவனுக்கு 2 மடங்கு கொடுத்தார். அல்லேலூயா. 2 மடங்கு கேட்கல, ஆனால் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் 2 மடங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. ஏனென்றா தேவன் அவனுக்கு துணையாக இருந்ததுனால. அல்லேலூயா. அது போல் தேவன் அவன் வாழ்க்கையில் உச்சிதமான காரியங்களை இங்கே செய்கிறத பாருங்கள். அது போல் தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. துணையாக இருக்கிற அத்தனை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி, அத்தனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் அவர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உச்சிதமாய் கர்த்தர் மாற்ற, உங்கள் வாழ்க்கை ஆண்ட விசேஷம் உள்ளதா, மேன்மை உள்ளதா, கனத்துக்குரியதா, மகிமைக்குரிய, மேன்மைக்குரிய வாழ்க்கையாய் கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்ற போகிறார். அதற்கு உண்டான தயவை தான் ஆண்டு இந்த மாதத்தில் கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா தேவன் தயவை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பட்சமாக இருந்தார். யோபின் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த யோபின் நண்பர்களும் என்னென்ன காரியத்தையும் சொன்னாங்க. ஆனால் இங்கே நாம் பாருங்கள், கர்த்தர் யோபின் பட்சத்தில் இருந்தார். வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர் உனக்கு விரோதமாக யார் எழும்பினா அவர்களே என்ன செய்வாங்க, உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன்னு சொல்கிறார். அதே போல தான் யோபினுடைய வாழ்க்கை நடக்குது பாருங்கள். 11ஆம் வசனத்தில், அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி, அவன் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது இவங்களாம் எங்கே போனாங்க? எங்கே எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் தேவன் அவன் பட்சத்தை இருந்ததுனால இப்போ யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவர்களே அவன் பட்சமாய் வரும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவங்க சும்மா வரல, சரிப்பா நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு வந்தவங்க என்ன செய்யல, சும்மா வரல. அவங்க என்ன செய்தாங்க பாருங்களேன். கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ண எல்லா தீங்கிருக்கும் அவனுக்கு அங்கலாயித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. சும்மா வரல, அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் திருக்க தரிசனமாக சொல்லுவோம், இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அது உங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும். அல்லேலூயா. அது வாழ்க்கையில் செய்யும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அல்ல உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ தேவன் மாதத்தில் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லது உங்கள் காரியத்தை அதெல்லாம் செய்யும்படி கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவு ஆண்டவர் இந்த மாதத்தை வச்சிருக்கிறாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு கேட்கல, ஆனால் அவர்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய வைக்கிறாரு பாருங்க. அது போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா தேவன் அந்த யோபின் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிற அவங்க கண்டாங்க. தேவ முன்னிலைமையை காட்டின அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு நிழலாக இருந்தார். இங்கே வேதத்தில் முழுதுமையாக வாசித்து பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனத்தில் பாருங்களேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். 4 தலைமுறையாய்
அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அதான் சொன்ன அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா. இப்போ பார்க்கிறோம் அவனுக்கு கொடுத்த அந்த தயவு தலைமுறையாக வந்தது. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு நிழலாக இருந்ததுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு நிழலாய் அவர் எல்லா சூழ்நிலையும் நிழலாக இருந்தார். அதுக்கு பின்பாக பிசாசுன்னு என்ன செய்யல, யோபை தொட முடியல. ஏன்? கர்த்தர் நிழலாய் மாறினார். அல்லேலூயா. இதுபோல தேவன் உங்களுக்கு நிழலாய், அப்படிப்பட்ட ஒரு தயவையான உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அந்த கர்த்தர் நிழலாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கு நேரிடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசின் காரியங்கள் உங்களை தொட. ஏன்? அவர் நிழலாக இருக்கிறதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நிழலாக இருக்கிறதுனால பார்க்கிறோம். அவன் அதுக்கு பின்பாக எந்த ஆசீர்வாதம், அவனுக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த ஒரு தீமையான காரியம் வாழ்க்கையில் நேரிடவே இல்லை. அவன் தொடர்ந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இங்கே பார்க்க முடிகிற. ஏன்? அவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிழலாக இருந்து அவனை மேலும் மேலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய சுகத்தை கொடுத்தார். நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கணும். போல தேவன் உங்களை நிழலாக இருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த விசுவாசிக்கரை தொடாத ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகாதபடிக்கு அவர் உங்களை நிழலாக இருந்து உங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவை ஆண்டத மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த தயவு நம்முடைய வாழ்க்கையில் நீடித்த நாளாய் இந்த தயவு நமக்கு இருந்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், நன்மையின் மேல் நன்மையை காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. தயவு பண்ணுகிறவர் அவர் என்ன செய்ய அவர் என்ன எப்படி தயவு பண்ணுகிறார் என்றால், சிறைப்பட்டது சிங்காரமாய் மாற தயவு பண்ணுகிறார். சிறைப்பட்டு இருக்கிற காரியம், சில வேளை சில காரியங்களை கட்டுண்ட காரியங்கள், சில வேளை சில காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன், சில பிரச்சனைகளால் கட்டப்பட்டு இருக்கிறேன், சில போராட்டங்களை கட்டப்பட்டு இருக்கிறேன், சில சிறைப்பட்டது போல என் வாழ்க்கை காணப்படுது, என் குடும்பம் காணப்படுது, அல்லது ஒரு சூழ்நிலையில் நான் சிறைப்பட்டது போல இருக்கிறேன் என்று அது நிமித்தம் என் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் அந்த சிறைப்பட்டதெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கையை சிங்காரமாய் மாறத்தக்கதான ஒரு தயவை இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சிறைப்பட்டு இருக்கிற காரியம், என்னால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிற சூழ்நிலைகளினால் சிறைப்பட்டு இருக்கிறேன், அல்லது மனுஷர்களால் சிறைப்பட்டு இருக்கிறேன், என்ன அல்லது பிசாசின் உங்கள் கிரியினால் சிறைப்பட்டு தேவன் அந்த சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதிலிருந்து விடுவித்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சிங்காரமாய் மாறும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தயவை ஆண்டவர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கார். வேதத்தை நாம் பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம், சீயோனில் துறையப்பட்டவர்கள் சீர்படுத்தும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரும்படி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சிறைப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் மாற்றி என் வாழ்க்கை ஒரு சிங்காரத்தை தரும்படி. அப்போ ஒரு ஒரு அலங்கரிக்கப்பட்ட, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்கள் என்னை அலங்கோலப்படுத்தி இருக்கலாம், தேவனோ என்னை அலங்காரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் என்னை அலங்கோலப்படுத்தி இருக்கலாம், என் காரியங்களை கோணல் படித்திருக்கலாம், ஆனால் தேவனோ என்னை அலங்காரப்படுத்தி, என்னை சிங்காரப்படுத்தி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் மன்னித்துக்கொள்ளுங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் சிறைப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் சிறைப்பட்டு இருந்த அவனை கர்த்தர் வாழ்க்கையை சிங்காரமாய் மாறுவதற்கு தேவனுக்கு தயவை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதத்தை உங்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறைப்பட்டு இருக்கிற காரியங்கள், அது எப்படிப்பட்ட சிறையாக இருந்தாலும், ஒருவேளை ஆவியில சிறைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை ஆத்துமாவில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலையினாலே சிறை, அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் தேவன் மாதத்தில் சிறையிருப்பாக மாற்றி உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் சிங்காரமாய் மாறும்படியாய் தேவன் தன் தயவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சிறைப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவனும் அவனுக்கு தயவை கட்டளையிட்டார். நீங்கள் குறிப்பாக வசனத்தை வாசிக்கும் போது ஆதியா 39:21 பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தால் அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனை கிடைக்கும்படி செய்தார். சிறைசாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நாம் அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தருகிற அந்த தயவை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் எங்கெங்கே போனாலும் தேவன் அவனுக்கு தயவை எங்கே கட்டளை எடுக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அவன் வாழ்க்கை சிறைப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் தேவன் வாழ்க்கை அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றி அவன் வாழ்க்கை சிங்காரம் உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுதப்பார். அவன் வாழ்க்கை சிறைசாலையில் சிறை கைதி என்ற அந்த ஒரு வஸ்திரத்தில் தான் இருந்தார். கர்த்தர் அவன் வஸ்திரத்தையும் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்வோன் பார்க்குறோம். பார்வான் யோசேப்பை அழைக்கும்போது அங்கே நாம் பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கோம். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், மன்னித்துக்கோங்க, 41ஆம் அதிகாரம், ஆதியா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போது பார்வன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடைகளிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, கர்த்தர் பாருங்க, வஸ்திரத்தை கூட கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் இந்த மாற்று உங்களுக்கு வேறு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தின் வாழ்க்கையில் சில வஸ்திரங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லையா. அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த யோசேப்பை பார்க்கும்போது அவன் வேறு வஸ்திரம் தரித்து அவர் ராஜாவுக்கு முன்னாடி இருந்தார். அது போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேறு வஸ்திரம் தரித்து நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு தயவை கர்த்தர் இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. சூழ்நிலையினால் ஒருவேளை நீங்கள் சிறைப்பட்ட ஒரு நிலையில் இருக்க கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தயவை ஆண்டவர் உங்களை கட்டளையிட இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய சிறைப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் சிங்காரமாய் மாறத்த தயவு பண்ணின அந்த தயவு எப்படி இருந்ததுன்னா, ஒன்று அவன் பார்க்கும்போது அவனுக்கு மீட்பராயிருந்தான். அவன் போன எல்லா சூழ்நிலையிலும்
கர்த்தர் அவனை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அவனை கொலை செய்யணும் பார்த்தாங்க, அதிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். அவனை வெறும் குழியில் போட்டான், அதிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறத பார்க்குறோம். வேலைக்காரனை அடிக்கப்பட்டான், அதிலிருந்து கர்த்தர் சிறைசாலையில் போட்டான், அதிலிருந்து அவன் என்ன செய்கிறாரு, அவனை மீட்டெடுக்கிற பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் மீட்பராய் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவு அவனுக்கு எந்த காரியத்திலையும் அவனை என்ன செய்யல, கர்த்தர் அவனை அப்படியே இருக்க விடலை பாரு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களை மீட்டெடுக்க வேண்டுமோ கர்த்தருடைய மீட்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அதிலிருந்து மீட்க போகிறார். ஒருவேளை இதிலிருந்து நான் வெளியே வரணும் என்று ஒருவேளை நீங்கள் நினைச்சிருக்கலாம். நினைச்சு அந்த இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் நீ காணப்படலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் தயவு பண்ணுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அதிலிருந்து மீட்டெடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த உபத்திரத்திலிருந்து, அந்த இக்கட்டான நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கென்றா சிறைப்பட்டது சிங்காரமாய் மாறும்படியாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவை தேவன் வாழ்க்கையில் ஆண்டவர் தரப்போகிறார். அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தயவனுக்கு இருந்து எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை மீட்கிறவராய் இருந்தார். ரெண்டாவதாய் பார்க்கிறோம், அவனுக்கு அவர் தலைவனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எங்கே போகணும், ஆனால் அவனுக்கு அவன் தலைவராக இருந்து அவனை நடத்துகிறத எங்கே நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைவனாக மாற்றல, அவனுக்கு மெய்ப்பராகவும் ஆண்டவர் இருந்தான். பார்க்கிறோம், புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்ப என்ன செய்கிறான், புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் அது போல் பார்க்கிறோம். அவன் எங்கே போனால் மேன்மை வரும்னு சொல்லி கர்த்தர் அவனை கொண்டு வரதை பார்க்குறோம். அல்லேலூயா. அவனை இருக்கிற இடத்துல அவனுக்கு மேன்மை இல்லை என்ன சொல்லி, எங்கே அவனுக்கு மேன்மை இருக்கோ, எங்கே அவனுக்கு புல் இருக்கோ அவனை கொண்டு வந்து இந்த எகிப்து தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இங்கே விடுகிறாங்க. பார்க்க அவனை நடத்துகிறதே இங்கே நம்மளால் பார்க்க ஒரு மெய்ப்பரால் ஒரு தலைவனாக இருந்து கர்த்தர் அது போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு தயவு ஆண்டவங்களுக்கு கொடுக்குற என்ன, ஆண்டவர் உங்கள் தலைவனாகவும் உங்கள் மெய்ப்பனாகவும் இருந்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே, ஆசீர்வாதம் நிறைந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். வாழ்க்கையில் சமாதானம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு சிநேகிதராக இருந்தார். சிநேகிதன் என்ன செய்யணும், எல்லா காலத்திலும் சிநேகிப்பு. அது போல ஆண்டவனை சிநேகிதனாக இருந்தனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் அவனோடு கூட இருந்தான். அது போல தேவன் அவனுக்கு ஒரு தயவு பாருங்க, அவனோடு இருந்து கர்த்தர் அவன் வாழ்க்கையை, சிறைப்பட்ட அவன் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றினான். அவனுக்கு சிநேகிதாக இருந்ததுனால தேவன் அவனுக்கு ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிநேகிதனாக இருக்கிற தேவன் உங்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போக, மறைவாக இருக்கிற காரியங்கள், மறைவாக இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போக. ஏன்? அவர் உங்களுக்கு சிநேகிதனாக இருந்தனால. அல்லேலூயா. அந்த மறைவாக இருக்கிற ரகசியம் வெளிப்படுத்தினாலே அவன் வாழ்க்கை பார்க்க சிங்காரமாய் மாறி. அது போல தேவன மாதத்தில் உங்களை அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். அந்த பார்வோன் குடும்பத்துக்கு அவன் தகப்பனாய் மாறினான். அந்த ஜனத்துக்கு அவன் இரட்சகனாய் மாறுகிறதை இங்கே நம்மளால் பார்க்க. தேவன் அவன் வாழ்க்கையை சிறைப்பட்ட நிலையில் இருந்தான், ஆனால் அவன் வாழ்க்கையை சிங்காரமாய் கர்த்தர் இங்கே மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அவனுக்கு மீட்பராய் இருக்கிறார். அவனுக்கு தலைவரும் மெய்ப்பெருமாய். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கர்த்தர் சிநேகிதனாக இருந்தார். அதுபோல் கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண நம்ம எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு.
தயவு பண்ணுகிறவர். இந்த ஜூன் மாதத்தில் தயவு பண்ணுகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். தயவை கட்டளையிடுகிறவர், தயவு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர், தயவை தரப்போகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ரபா ஷபா ரபா. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்களுக்கு, உங்கள் படிப்பின் காரியத்துக்கு, நம்முடைய சபைக்கு கர்த்தர் தயவு பண்ணுகிறவராய் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. தயவு பண்ணுகிறாய் கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மங்கினது மதுரமாய் மாற தயவு பண்ணுகிறவர், உடைந்தது உச்சிதமாய் மாற தயவு பண்ணுகிறவர், சிறைப்பட்ட சிங்காரமாய் மாற தயவு பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கு தயவு பண்ணுகிறவரே என்று சொல்லுங்க, எனக்கு தயவு பண்ணுகிறவரே என்று சொல்லுங்க, எனக்கு தயவு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு தயவு பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ரபா ஷபாலா துரபா கபாரா துரபா கபாரா பாரா ராபா ஓர் யாந்தரா லா தரா லா திரா தரா கபௌ யாந்தரா கபாரா பாரா பாரா ஓர் யாந்தரா லா ஷபரா பாரா ஓர் ரபா கபார் யாந்தரா கபௌ யாந்தரா. ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷாலா துரபா கபௌ யாந்தரா. வேதம் சொல்லுகிற நம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம் என்று சொல்லப்படுகிறது. ரபா சந்தா ரபா கபா. தயவு கர்த்தர் தயவினால அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்ம உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். கனத்துக்குரியவளா, மேன்மைக்குரியவளா கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட தயவை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒவ்வொரு காண்ட தரப்போகிறார். ரபா ஷபா ரபா ரபா. அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபா கபா ஓர் யாந்தரா கபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. அன்றைய குடும்பங்களில், எங்கள் வீடுகளில் இந்த ஆசீர்வாத வாக்கு தத்தமானது ஆண்டவரே அப்பா இறங்கும்படியா, அந்த அபிஷேகம் இறங்கும்படியா, அந்த கிருபை இறங்கும்படியா அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அபா ஷபா பாபா பாபா ஒரு அபாலா தாரா பாலா தூரா பா கபா பாபா பா ரபா ராதா ரபா 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 கபா ரிபாலா தூரா பாலா ஷபாரா பாராபா ரிகரா தாரா பாலா தூரா பா கபா ரபா. அந்த அபிஷேகம், அந்த வாக்குத்த, அந்த தீர்க்கதரிசன வாக்கு தத்தத்தின் அபிஷேகம் ரிபா ஷபாரா பாலா தூராபா கபா கபா ராகா தாராலா தூரா பாலா ஷபாராபா உராபா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சிரசில் வைக்கிறார். ரிகரா தாராலா ஓ தீரா தாரா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சிரசில் வைக்கிறார். உராபா ஷபரபா கபா ஓ ரிபாலா தாடாலா தூராபாலா ஷபாபா பாபா கபா பாபா பாபா கபாரா பாரா பாராபா உராபா ராபா ராபா ராபா. அந்த அபிஷேகம் மேலே இறங்குது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த கிருபையை பெற்றுக்கொள், அந்த கிருபையை பெற்றுக்கொள். உராபா பாபா ஓ ராபா லா தாரா. உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு, சர்வ வல்லவருடைய தயவு. ஓ ரபா லாதாடா காபா பாபா பாபா ரபா 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 கபா ரபா ராதா ரபா ரபா பாபா 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 ரபா பாபா கபா பாபா. அந்த சர்வ வல்லவருடைய தயவு, அந்த உன்னதமானவருடைய தயவு மேலே இறங்குது, மேலே அந்த அபிஷேகம் இறங்குது. உரா கரா தீரா தாரா காபா லா தாடா லா தூரா பா காரா ஓ ரீ தாரா காபா உராபா ஷபரபா ரீ கரா தீரா தாரா கபரபா. உனக்கு தயவை கட்டளையிடுவேன், உனக்கு தயவை கட்டளையிடுவேன். சபையே, என் ஜனமே, உராபா ஷபரபா ரபா ரபா. நான் வாக்கு மாறாத தேவன், நான் வாக்கு தத்துவ உண்மையுள்ள தேவன், நான் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன். ரீபாலா தூராபாலா ஷபாபா பாபா உராபா ரபா. நான் இந்த மாதத்தில் நான் தயவை கட்டளை
வாழுவேன். என் தயவினால உன் வாழ்க்கை உயரும். என்னுடைய தயவினால உன் வாழ்க்கை மேன்மைப்படும். உன் வாழ்க்கை உயரும். ராபா ஷபா பாபா. உன் வாழ்க்கை கட்டப்படும். ராபா ஷபா பாபா. உராபாலா தூராபாலா கபா கபா ரபா கபா. ஓ ராதா டாலா தூரா கபா. அந்த கிருபையை பெற்றுக்கொள். அந்த வல்லமையை பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ராபாஹா நீடா ரபா கபா. உராபா ஷபா கபா ரபா ரீகாரா தாராலா தீரா தாரா காரா தாரா தீரா தாரா தாரா கபா ரபா. ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க வேலை ஸ்தலங்களில் உராபா கபரபா. அவங்க செய்கிற தொழில்களில் படிக்கிற காரியங்களில் ஆண்டவரை இறங்கட்டும். ஆண்டவரை இறங்கட்டும். ஆண்டவரை எங்கள் சபையில் இறங்கட்டும். எங்கள் சபையினுடைய எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரை இந்த கிருபை இறங்கட்டும். இந்த கிருபையினால் நிரப்புவீராக ஆண்டவரை. ராகா தாடா லா தூராபா கபாரா தூராபா ராபா ராபா. இதை பார்க்கிற கேட்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை இந்த கிருபை ஆண்டவரனால நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீ சொன்னுகிற நீ அப்பா நீர் ஆண்டவரை நீ சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரை. அப்பா நீ சொல்ல ஆகும். நீ கட்டளைக்கு நிற்கும் ஆண்டவரை. அப்பா தேவரே அப்படியா இந்த மாதிரி எங்களை தயவு பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தேவரை தயவு தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்துங்க. தேவைகள் அத்தனையும் சந்திக்க ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் நீங்கள் பதில் தாங்க. வேண்டிய பாதுகாப்பை தாங்க. எல்லா விசுவாசின் கண்ணிகளுக்கு நீ விலகி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதத்தில் அவங்க ஸ்கூல்லாம் திறக்க காலம் ஆண்டவரே அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்பா தேவரே நீர் ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நீங்கள் செய்த ஆண்டவர். பிள்ளைகளை ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை நல்ல ஞானத்தையும் அறிவும் புத்தியும் தந்த ஆண்டவரை. பிள்ளைகளை கத்த படிப்பில் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவரே நீ அப்படி செய்ய போகிற கிருபைகளை ஸ்தோத்திர. வேலைகள் வியாபாரங்கள் துறை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தை வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை. அப்பா மீதமானதை எடுத்து வைக்கத்தக்கதான கிருபையை தாங்க. தேவையில்லாத வருகிற செலவுகளை இயேசுவை நாமத்தை அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் ஆண்டவரை சமாதானால ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அக்கினி ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை அக்கினி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஆண்டவரை பிசாசையும் சாத்தானையும் பலவன சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். கிரிகளை சுட்டரித்து போடுகிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியம் செய்யும். எல்லா துதிக்கான மகிமை இல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல பாவங்களையும் பரவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரோடு சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் என்ன இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார் கூட இருப்பாருங்க.